மட்டுமல்ல, கழக நிர்வாகிகளுக்கு துரோகம் விளைவித்துட்டீங்க. வாக்களித்த வாக்காளர்களுக்கும் நீங்க துரோகம் விளைவிச்சிட்டீங்க. இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் இவர்கள் வெற்றி பெறுவதற்காக கால் கடுக்க நின்று வாக்காளர்கள் வாக்களித்தாங்க. எதற்காக? இரட்டை லட்சத்துக்கு வாக்களித்தாங்க. அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள். அதையெல்லாம் மறந்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் துரோகம் விளைவிச்சீங்க. வாக்களித்த வாக்காளர்களுக்கும் நீங்கள் துரோகம் விளைவிச்சிருக்கிறீங்க. ஆக உங்களை வரலாறு மன்னிக்காது என்பதை நேரத்தில் கொடுத்து காட்டுகிறேன். குறிப்பிடுறாங்க, நேர்மையான அதிகாரிகள் நாங்கள் நியமித்து விட்டோம். நேர்மையான IAS அதிகாரிகள், நேர்மையான IPS அதிகாரிகள் நியமித்து விட்டோம். சிறப்பான ஆட்சி நடக்கும் சொல்றாங்க. இந்த அதிகாரிகள் எல்லாம் எல்லா ஆட்சியிலும் இருந்த அதிகாரிகள் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இவர் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தான் திமுக ஆட்சியில் இருந்தாங்க, அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. அவர்கள் தான் நீங்க நியமிச்சிருக்கிறீங்க. புதுசா எந்த அதிகாரியும் நீங்க தேர்ந்தெடுத்து நியமிக்கல. அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் வழிகாட்டியின் பேரில் தான் அரசு அதிகாரிகள் செயல்படுவாங்க. அதுக்காகத்தான் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் மூலமாக இன்றைக்கு அரசு ஏற்படுத்துறாங்க. அந்த அரசுல முதலமைச்சர் சொல்லுகின்ற வழிகாட்டின்படிதான் ஆட்சி நடக்கும். அதுதான் ஜனநாயகம். அப்ப பல ஆசை வார்த்தைகளை பேசித்தான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. மறந்து விடாதீங்க. இது எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும் தெரியல. விரைவிலே மக்கள் புரிந்து கொள்வார்கள். இன்னைக்கு ராஜ்யசபா உறுப்பினர் டிவிகே தலைவர் யாரையுமே அந்த கூட்டணியில் அங்கப்பட்ட கட்சியில கலந்து ஆலோசனை செய்யாம அறிவிச்சதாக பத்திரிகையிலே வெளியே செய்தி வந்திருக்குது. அந்த கட்சியில காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்குது, IUML இடம்பெற்றது, CPI இடம்பெற்றது, CPM இடம்பெற்றது, VCK இடம்பெற்றது. இதெல்லாம் யாருமே கலந்துக்காத ஒரு அறிவிப்பு வெளியிட்டதாக பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டிருக்குது. அந்த தலைவர்களும் பல்வேறு விமர்சனத்தில் பேசி வராங்க. இன்றைக்கு அந்த கூட்டணியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குது. அறிவிக்கப்பட்ட காங்கிரஸ் ராஜ்யசபாவுக்கு அறிவிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் வலைதளத்திலே. தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காங்க, பதவி வருகின்ற பொழுது படிவு வர வேண்டும். அது இருந்தால் தான் செயல்படுத்த முடியும். இன்றைய தினம் அதிமுக அரசாங்கம் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காரணத்தினால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். முதலமைச்சர் அவர்களே, இன்றைக்கு அதிமுக ஆட்சியில கல்வியில முதலிடம், வேளாண்மை தொடர்ந்து உணவு தானிய உற்பத்தி பெருக்கி கிருஷ்ணகருமா விருத தொடர்ந்து 5 முறை பெற்றோம். மருத்துவத்தில் அதிகம், நீர் மேலாண்மை, தொழில்துறை, சாலை வசதி, அடிப்படை தேவைகள், குடிநீர் வசதி, இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்க கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நாம் எந்த இடத்தில் வாக்குகளை கேட்டாலும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறோம், எங்களுக்கு வாக்களிகள் என்று மக்களை கேட்டு வாக்குகளை பெற்றோம். மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி துணிச்சோடு மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. திரைப்படத்தின் மூலமாக நீங்க தோன்றி நடித்து அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். முதலமைச்சர் அவர்களே, மக்களுக்கு சேவை செஞ்சு நீங்கள் வெற்றி பெறவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளாலும் சரி, கூட்டணி கட்சி நிர்வாகிகளாலும் சரி, அந்தந்த பகுதியிலே மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நிறைவேற்றி என்ன பதில் சொல்ல போகிறார்? அவர் வெற்றி அறிவிப்பா அல்லது நிறைவேற்றுவாரா? ஒருத்தரது வாக்கு ஒரு ஆண்டுக்கு 2500 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுப்பதா என்று சொல்ல கருதினால்
சுமார் 1.5 கோடி பேருக்கு கொடுப்பதாக தகவல். இப்பொழுது மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1.5 கோடி பேருக்கு தமிழ்நாட்டிலே வழங்குவதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சுமார் 45,000 கோடி தேவை. எங்கே பணம் இருக்கின்றது? மக்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள்? ஏற்கனவே நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் தெரிவித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக குறிப்பிடுகிறீர்கள். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தட்டி கழிப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள். அதுதான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கு என்பதை நேரத்தில் கொடிட்டு காட்ட தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திமுக தலைவர் அடிக்கடி பேசுவார். எடப்பாடி பழனிசாமி 10 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமி, 10 தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இப்ப என்னாச்சு? அவரே தோத்து போயிட்டார். ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது ஜாக்கிரதையா பேசுங்க. ஆட்சி இருக்கும் போது தலையால் புரியாமல் பேசக்கூடாது. ஆட்சி அதிகாரம் வரும்போது பணி வர வேண்டும். டிவிகே தலைவர் அவர்களே, டிவிகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே அடக்கி வாசிங்க. இல்லைன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஒரு காலத்தில் வரும். என்னை 10 தேர்தல் தோல்வி கண்ட பழனிசாமி சொன்னவர் அவர் தோற்று போனார். உங்களால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் 98,000 வாக்குகள் அதிகம் பெற்று தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை நீங்க தேடி தந்திருக்கிறீங்க. நான் 1974 சிவமலை கிழக்கிழ செயலாளராக பணியாற்றி கிட்டத்தட்ட எண்ணி பாருங்க 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றேன். மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறேன், கட்சிக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவிலே வைத்துக் கொண்டு பேசுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளும் வென்று மீண்டும் ஆட்சி எடுத்துக் கொண்டிருப்பார். எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக உடைக்கவோ முடியாது. இது இருவரும் தலைவர்கள் பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சி, அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சி. இருவரும் தலைவர்கள் தெய்வமாக நின்று ஆசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. தப்பு கணக்கு போடாதீங்க. திரையுலகில் தோன்றி நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. நாங்கள் மக்களிடத்தில் உழைத்து சேவை செய்து ஆட்சியிலே இருந்தோம். 4 இடங்களில் தான் நாம் வெற்றி பெற்றோம். இப்பொழுது 47 இடங்களில் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 4 இடத்திலே வெற்றி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடின உழைப்பால் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று அடுத்து 2001 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 2006 மீண்டும் திமுக வெற்றி பெற்றது. அண்ணா திமுக 61 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். 2017 நாம் ஆட்சி பிடித்தோம். 2016 ஆட்சி பிடித்தோம். 2021 மாண்புமிகு அம்மா மறைவுக்கு பிறகு நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 66 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். சுமார் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே ஆட்சி அமைத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். 2 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தால் 43 இடங்கள் நாம் வெற்றி பெற்றிருக்கோம். நாமும் கூட்டணியும் ஆட்சி அமைத்திருக்கோம். 2021 கூட்டணியிலே 9 இடம் ஆக மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 75 இடங்களை நாம் பெற்றோம். இப்பொழுது 2026 இந்த தேர்தலிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட கட்சிகள்
அனைத்தும் ஒன்றாக இணைத்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டோம். அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மட்டும் 47 இடங்களிலே வென்றது. கூட்டணி 6 இடங்களிலே வென்றது. இது சாதாரண வெற்றி அல்ல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இடைத்தேர்தலாகட்டும் அல்லது அடுத்து வருகின்ற தேர்தல் பொது தேர்தலாகட்டும் நிச்சயமாக உங்களுடைய துணை கொண்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் 2 இடத்துல தான் எம்பி ஜெயிச்சோம். 2 இடத்துல தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வெற்றி பெற்றோம். நாடாளுமன்ற தேர்தல் 1980ல. அதுக்கு பிறகு உடனடியாக சட்டமன்ற தேர்தல் வந்தது. அப்பொழுது எல்லாம் பேசிக் கொண்டார்கள், புரட்சி தலைவர் இனிமேல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே வெற்றி பெறாது என்று எதிர்கட்சிகள் எல்லாம் குரல் எழுப்பின. ஆனால் அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் தலைமையிலே ஒரு சிறப்பான ஆட்சி அமைக்கப்பட்டது. அப்பொழுது அதிமுக கட்சி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி உட்பட 7 இடத்துல நாம ஜெயிச்சிருக்கிறோம். 7 சட்டமன்ற தொகுதியிலே ஜெயிச்சிருக்கிறோம். தமிழகத்திலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அதிக இடங்களிலே வெற்றி பெற்ற மாவட்டம் சேலம் மாவட்டம். எப்பொழுதும் சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை என்று இந்த தேர்தலில் நாம் நிரூபித்து காட்டினோம். அதே போல இன்றைய தினம் சில எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் பேசி விலை போய் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. இந்த 4 எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தலைமை கழகம் அறிவிக்கப்படுகிறது 4 சட்டமன்ற தொகுதியும். அதன் மூலமாக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்று பகலென்று பாராமல் ரத்தத்தை விரிவாக செஞ்சு அவருடைய வெற்றிக்காக பாடுபட்டாங்க. அதையெல்லாம் மறந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு மாற்று கட்சிக்கு போயிருக்கிறீங்க. விரல் வைக்கிற மை கூட அடையில, விரல் வைக்கிற அதற்குள்ள கட்சி மாறி இருக்கிறாங்க. இந்த கட்சிக்கு துரோகம் செய்வது எவராக இருந்தாலும் இருவரும் தலைவருடைய ஆத்மா மன்னிக்காது. இந்த கட்சியில சுகத்தை அனுபவிச்சுட்டு சட்டமன்ற இருந்து அமைச்சராக இருந்து பல்வேறு வசதி வாய்ப்புகள்லாம் பெற்றுட்டு இன்றைய தினம் மாற்று கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒருவன் கூட வெளியிலே செல்லவில்லை. அண்மையிலே தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் என்ற இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர்த்தக அணியினுடைய இணை செயலராக பணியாற்றிய அருமை சகோதரர் திரு KS மகேந்திரன் அவர்கள் மன உணர்ச்சியால் இப்படிப்பட்டவர்களால் இந்த இயக்கத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு முடக்க பார்க்கிறார் என்று வேதனையோடு தன்னை தானே அழித்துக் கொண்டார். அப்படிப்பட்ட உணர்வுபூர்வமான தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தொண்டர் நிறைந்த இயக்கம். தன்னுடைய உயிரை பணம் வைத்தாவது ஆட்சியிலே அமர வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். எத்தனை சோதனைகளை நம்முடைய தலைவர் சந்தித்தார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தால் அதனுடைய கட்சியின் சார்பாக பல தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டார். டிவிக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் எல்லா குடும்ப தலைவிக்கும் 2500 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். 6 சிலிண்டர் ஆண்டுக்கு கொடுப்பதாக அறிவித்தார். பிறக்கும் குழந்தைக்கு தங்க மோதிரம் கொடுப்பதாக சொன்னார். 1 மாசத்துல பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் போட்டிருக்காங்களா? போட்டாங்களா? திருமணத்திற்கு 1 சவரன் 1 பவுன் நகை அதோட பட்டு சேலை கொடுப்பதா சொன்னார். கொடுத்தாரா? இந்த 1 மாசத்துல திருமணம் ஆச்சு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு அத்தனையும் கவர்ச்சிகரமான அறிவிப்பு. எதுவுமே நடக்கல. எந்த அறிவிப்பு வரைக்கும் வெளியிடல.
ஆக இப்படித்தான் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமைந்தவுடனே மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக சொன்னாங்க. வந்த உடனே கொடுக்கல, ஒரு வருஷம் கொடுக்கல, 2 வருஷம் கொடுக்கல, தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள். அதை ஏன் இதுவரை நிறைவேற்றவில்லை என்று 28 மாத காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் குரல் கொடுத்தோம், அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் கழகத்தின் சார்பாக நாங்க தொடர்ந்து பேசி வந்தோம். வேற வழி இல்லாம திமுக முதலமைச்சர் 28 மாசம் கழிச்சுதான் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தார். திரு முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் 436 திட்டங்கள் நிறைவேற்றப்படும் சொன்னீங்க. என்னென்ன திட்டம் நிறைவேற்றப்படும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற விவரம் இதுவரைக்கும் அறிவிக்கல. ஒவ்வொரு திட்டத்திற்கும் எவ்வளவு நிதி அதையும் அறிவிக்கல. எதையுமே அறிவிக்காத வெற்று அறிவிப்பை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற அரசாங்கம் டிவிக்கு அரசாங்கம் என்பதை நேரத்திலே மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். எல்லாமே வெற்று அறிவிப்பு. கடந்த கால ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு பேரை வைப்பாங்க, ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சிடும். அதை போலதான் இந்த இருக்கின்ற அரசாங்கமும் டிவிக்கு அரசாங்கமும் திட்டத்தை அறிவிக்கிறாங்க, நிதி ஒதுக்கல. என்ன திட்டம், எந்த மாவட்டத்தில் நிறைவேற்ற எதுவுமே சொல்லல. மக்கள் கேட்கிறாங்க, விரைவில் வெளியிடுங்க. இன்றைக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்